அப்படி என்ன தாண்டி பார்த்துட்டு கிடப்ப? ஏம்மா அவர் தாம்மா பேசிட்டு இருக்காரு. யார், மாப்பிள்ளையா? ஆமாம்மா. என்னடி சத்தத்தையே காணும், பேசுதாருங்க. மெசேஜில் பேசிட்டு இருக்காருமா. மெசேஜ்லையா? என்னம்மா போ, இந்த காலத்து பிள்ளைய என்னதான் பண்ணுறீங்களோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சின்ன பொண்ணு, ஏப்பா நாங்கள் 2 பேரும் இங்கே குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையோ? வந்தோன்னே சின்ன பொண்ணு. கல்யாணம் ஆகி இன்னும் முழுசாக 1 வாரம் ஆகலை, அதுக்குள்ளே சின்ன பொண்ணு. இந்த அம்மையும் தங்கச்சி உனக்கு கண்ணு தெரியல, அப்படித்தானே? ஏம்மா அது வந்து நீங்க 2 பேரும் இருக்கீங்க, சின்ன பொண்ணை காணுமே தான் கூப்பிட்டேன். அப்படியாப்பா, நம்பிட்டேன். என்ன, எனக்கு காலிஃப்ளவர் சில்லி வரும்போது வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்தியா? ஐயோ மறந்துட்டேன் தீபா, நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு. போனே, எனக்கு இன்னைக்கு தான் சாப்பிடணும் போல இருக்கு, மறந்துட்டு வந்துட்டேங்க. அதானே, புது மாப்பிள்ளைக்கு அதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏம்மா ஏம்மா வந்ததுலேருந்து கோவமாவே பேசியா? அடியே சிரிக்கி, என் சீரங்க பருப்பின்னு தட்டுக்குச்சாட்டம் ஒருத்தி கட்டிட்டு வந்திருக்கியே, அவள் என்ன போடுதா தெரியுமாடா? காலையில் சிங்கலை போய் பார்க்குறேன், பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு விளக்காம. நான் கிச்சனில் போய் பார்க்கும்போது மணி என்ன தெரியுமாப்பா? 8 மணி. உன் பொண்டாட்டி கட்டையில் உணரலாமல் தூங்கிட்டு கிடக்கா. ஒரு பொட்டச்சி 8 மணி வரைக்கும் தூங்குதா? சரின்னு போய் எழுப்புனா மாமியா கிளவி காப்பி போட்டு எடுத்துருவா சொல்லுங்க. அவள் அப்படி மட்டு மரியாதை இல்லாமல் பேசினது கூட நான் எதுவும் சொல்லலைப்பா உன் பொண்டாட்டியே. பொம்பளை பிள்ளைய காலையில் லட்சணமாக எந்திரிச்சு பொறுப்பாக வேலையை பாருன்னு தான் சொன்னேன். அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன சொல்லுதா தெரியுமா? உன் பிள்ளைய பாரு இன்னும் தூங்கிட்டு கிடக்கா, அவ்வளோ நல்லா வளர்த்திருக்கியா, என்ன சொல்ல வந்துட்ட அப்படின்னு என்ன கேள்வி கேட்கா. வீட்டுக்கு பெரிய மனுஷி ஒரு சொன்னா கூட ஒரு தாழ்ந்து போகணுன்னு பேர். கூட கூட பேசுதா உன் பொண்டாட்டி. என்னடா பைத்தியக்காரன் கிடக்கா, முடிச்சுட்டே கிடக்க? கூப்பிட்டு கேளுடா உன் பொண்டாட்டி என்னன்னு. அதோ கேக்குறேம்மா. சின்ன பொண்ணு வந்துட்டீங்களாங்க? எப்போ வந்தீங்க? காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? காபி வேணாம்மா, டீ போட்டு எடுத்துட்டு வா. அது வந்து என்ன, காலையில அம்மா கிட்ட மரியாதை இல்லாம பேசுனியா? நான் மரியாதை இல்லாமலாம் பேசலங்க. அவங்க சொன்னதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளோதான். சின்ன பொண்ணு, அம்மாவை எதிர்த்து பேசுற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காது. அம்மா என்ன சொல்லுதாங்களோ அந்த மாதிரி கேட்டு நடந்துக்கு. வீட்டு வேலையெல்லாம் பார்த்து செஞ்சுக்க என்ன. வந்தது வராதுமா உங்க அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க, அப்படிதானே? சின்ன பொண்ணு, நான் சொல்றது மட்டும் நீ கேட்டா போதும், எதிர்த்து பேசாத என்ன. உள்ள போ, நில்லு. எம்மா அண்ணன் இப்படி பேசும் நான் கூட நினைக்கவே இல்லை பார்த்துக்க. இந்தா மல்லிப்பூ எடுத்துட்டு போய் தலையில வச்சுக்கோ என்ன. அப்படி தங்கச்சியும் கொஞ்சம் கொண்டாந்து கொடு. ஆறுமா அண்ணனே, காலிஃப்ளவர் சில்லி மறந்துட்டு வந்துட்டேன், அவளுக்கு மட்டும் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தியா? சின்ன பொண்ணு, நான் திட்டுற மாதிரி நடிக்கிறேன், நீ பயப்படுற மாதிரி நடிச்சுக்க சின்ன பொண்ணு. பெரியமா. ஜீவா, ஜீவா வா மக்களே, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் பெரியமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சாமி, நான் நல்லா தான் இருக்கேன். பேர பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு தான் போவேன். எப்போ வந்த ஜீவா? எனக்கு காலையில தான் வந்தேன். அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜீவா. என்ன கல்யாண பொண்ணு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஜீவா, கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வேணா, இப்பதான் வந்திருக்கேன். என்ன செய்ய, ஏன் வேலை அப்படி? அண்ணே உனக்கு gift வாங்கிட்டு வந்தேன், வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துட்டு வரேன். என்னடா உன் பொண்டாட்டிக்கு இதுக்கு முன்னாடி ஜீவாவை தெரியுமா என்ன? உரிமையா ஜீவான்னு பேசுதா? ஆமாம்மா, கல்யாணத்தன்னைக்கே வீடியோ காலில் பேசினியோம். ஓஹோ, ஜீவா வந்து உட்காருவா. அண்ணா அண்ணி வாங்கிக்கோங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் ஜீவா. சின்ன பொண்ணு, இது போய் உள்ள வச்சுட்டு எனக்கும் ஜீவாவுக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வா என்ன. ஜீவாவுக்கு இஞ்சி டீனா ரொம்ப பிடிக்கும், அதே போட்டு எடுத்துட்டு வா என்ன. சரிங்க. உட்காரு ஜீவா. ஜீவா, காலையிலே வந்த இல்ல, பெரியம்மாவை அப்பயே வந்து பார்க்கணும்னு தோணலையே உனக்கு? பெரியமா, நான் காலையிலேயே வரலாம் தான் இருந்தேன் பார்த்துக்கோங்க. அண்ணன் வேலைக்கு போயிருக்கான்னு அம்மா சொன்னா, அதனால தான் சரி சாயந்தரமா வந்து எல்லாரையும் பார்க்கலான்னு வந்தேன். பெரியமா, கல்யாண வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஜீவா. உனக்கு வேலையெல்லாம் பரவாயில்லையா எப்படி? பரவாயில்ல பெரியமா. உங்க அம்மா கறி தான் புலம்பி தள்ளுதா, இங்கேயே ஒரு வேலை கிடைச்சிட்டா என் பையன் இங்கேயே இருப்பான்னு. நீ இங்கே தான் ஒரு வேலை பார்க்கறது ஜீவா. பார்த்துருவோம், இங்க இருந்தா தானே அந்த பொண்ணை பார்க்க முடியும். ஜீவா. சொல்லுங்க பெரியமா. என்ன ஜீவா, ஏதோ யோசனையிலே இருக்க? வேலை இங்கேயே ஒன்று பார்க்கலாம்ல? இங்கே இருக்கேன் பெரியமா. அப்படியே மக்களே, ரொம்ப சந்தோஷம். உங்க அம்மா கிட்ட சொன்னியா? சொல்லிட்டேன் பெரியமா, காலையில தான் இதை பத்தி பேசினா, அப்பயே சொல்லிட்டேன். சரி இங்கே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் தான் இருக்கேன். ஜீவா, எனக்கு gift வாங்கிட்டு வந்தியா? உனக்கு வாங்கிட்டு வராமியா? கல்யாணம் தண்ணி கொடுக்குறேன் என்ன. என்ன எதுக்கு நீ இன்னும் ஆபீஸ் போயிட்டு கிடக்க? உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அது இல்லாம தீபா கல்யாணம் வேற நெருங்கிட்டு. ஜீவா, நான் லீவ்ல தான் இருக்கேன் பாத்துக்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை, அதனால ஆபீஸ்ல வர சொல்லிட்டாவ, அதனால தான் போய் முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். ஓ சரிண்ணே. இந்தா ஜீவா, இஞ்சி டீ. தேங்க்ஸ் அண்ணி. நீங்களும் வாங்கிக்கோங்க. ஜீவா குடிச்சு பாரு, உங்க அண்ணி இஞ்சி டீ சூப்பரா போடுவா. வாவ் அண்ணி, சூப்பரா இருக்கு இஞ்சி டீ. நான் இந்த மாதிரி ஒரு டீ சாப்பிட்டதே இல்லை பார்த்துக்குங்க. ஸ்னேகா அண்ணி போட்டு கொடுப்பாவ, நல்லா இருக்கும். ஆனா அதை விடவே இந்த டீ நல்லா இருக்கு அண்ணி. அப்படியா ஜீவா, ரொம்ப தேங்க்ஸ். நீயாவது சொல்லுதியே. சில ஜென்மங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
டீயை வாங்கி மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறதே இல்லை தவிர ஒரு வார்த்தை நல்லது சொல்ல மாட்டேங்குதுங்க பார்த்துக்க. நம்மளதாம்மா சொல்லுதா? எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன், இருக்கு அவளுக்கு. ஜீவா இருந்து டிஃபன் சாப்பிட்டு தான் போனேன். என்ன? ஆமா ஜீவா, இருந்து சாப்பிட்டு போ. என்ன? ஐயோ பெரியம்மா, நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன பெரியம்மா, நான் நாளைக்கு வந்து சாப்பிடுதேன். நான் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன், போய் பார்க்கணும். அதனால என்ன, போய் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு சாப்பிட்டு போ. பெரியம்மா சொல்லுதா இல்லை, வந்து சாப்பிட்டு தான் போகணும். என்ன? சரி பெரியம்மா. சரி அப்போ எல்லாத்துக்கும் நான் வாரேன். சரி ஜீவா. போயிட்டு வாப்பா. சின்ன பொண்ணு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்க. என்ன? நான் போய் ரெஸ்ட் எடுக்கேன். ஏம்மா, அண்ணன் உண்மையிலேயே அவளை மிரட்டுதா என்ன? அவன் எங்கடி மிரட்டுதான்? அவன் சும்மா நம்ம முன்னாடி சீன் போட்டுட்டு கிடக்கான். நான் அவனை பெத்தவ, என்கிட்டே இந்த நடிப்பு நடிக்குதான். இருக்கட்டும், உன் கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், அப்புறம் பேசிக்கிட்டேன் இவளை. ஆமாம்மா, விட்டுறாத, இப்போ இருந்தே உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள்ள, நிலம்லாம் ஆடுது, நம்ம தானே சரக்கு போட்டிருக்கோம். எவனும் நிலத்துக்கு சரக்கு ஊற்றிட்டு இருப்பான் போல இருக்கு மாமா. ஏன் மாமா அழுகுறீங்க? மாப்பிள்ள, நம்ம நரகத்துக்கு வந்துட்டோம் மாப்பிள்ள. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? நாம சொர்க்கத்துல தானே மிதந்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் மாப்பிள்ள. என்ன மாமா சொல்லியா? அதுக்குள்ள வந்துட்டோமா? நான் வேணா உன்னை வீட்டுல கொண்டு வந்து விடவா மாமா? அத்தை திட்டுமில்ல? ஐயா மாப்பிள்ள, அத நினைச்சாதான் மாப்பிள்ள பயமா இருக்கு. என் பொண்டாட்டி ராட்சசி, குனிய வச்சு கும்முன்னு கும்மிடுவா மாப்பிள்ள. என்ன மாமா சொல்லியா? அத்தை ஒன்னு அடிக்குமா? வேட்டி அவுத்து தலையில கட்டி நீயும் 2 சாத்த வேண்டித்தானே மாப்பிள்ள. அது முடியாது மாப்பிள்ள. ஏன் மாமா, அத்தைக்கு அவ்வளவு பயமா? இல்ல மாப்பிள்ள, சட்டி போடல மாப்பிள்ள, இல்லைன்னா அவளை பொழந்துருவான் பாத்துக்க. கவலைப்படாத மாமா, உனக்கு புது சட்டி வாங்கி தரேன் மாப்பிள்ள. என்ன மாமா? அங்க மேல பாரு மாப்பிள்ள, எவ்வளவு பெரிய பல்பு எரியுது. நம்ம கழட்டிட்டு போய் நம்ம வீட்டுல போட்டுருவோமா? மாமா, அது பல்பு இல்ல, நிலா மாமா, நிலா. அப்படியா மாப்பிள்ள? இங்க பாரு மாப்பிள்ள, என் வீட்டு தூக்குச்சட்டி இங்க தொங்கிட்டு கிடக்கு, எவனும் திருடிட்டு வந்திருக்கான். ஏன் லூசு மாமா, அது தூக்குச்சட்டியாது? நல்லா பாரியாது தூக்குச்சட்டியாது. நான்லாம் எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன், என்னால யாரையும் ஏமாற்ற முடியாது பாத்துக்க. அப்ப இது என்னது மாப்பிள்ள? கைப்பிடிலாம் வச்சு தொங்க விட்டுருக்காங்க பாரு மாமா, பக்கெட்டு மாமா. அது என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. பக்கெட்டை கொண்டு எங்க தொங்க விட்டுருக்கான் பாரு கேன பையன். மாமா, வீடு வந்துருச்சு. சரி மாப்பிள்ள, நீ போய் பாட்டு, காலையில பார்க்கலாம். என்ன மாமா, உங்க வீடு வந்துருச்சு மாமா. அப்படியா மாப்பிள்ள? சரி வாரேன். என்ன? சரி மாமா. ஏம்மா, பார்த்து போ மாமா. சரி மாப்பிள்ள, நீ பத்திரமா போய் சேரு. என்ன? சரி மாமா. ஏய் சாரோ, கதவை திறடி. ஜீவா, என்னடா இவ்வளோ நேரம் ஆயிட்டு? ஏம்மா, பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிட்டேன். பெரியம்மா திரும்ப வந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாவ. அந்த அன்னைக்கு போய் சாப்பிட்டு வாரேம்மா. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களாம்மா? நாங்களாம் சாப்பிட்டோம் ஜீவா. அப்பா தான் உன்னை காணும் தேடிட்டு இருந்தாவ. அப்பா, ஜீவா நீ இங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லவும் அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல போ. இவ்வளோ நேரம் அதையே தான் சொல்லிட்டு இருந்தா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம்டா. ஜீவா, வேலையெல்லாம் கிடைக்குமா இப்படி? எப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எப்படியோ வேலை வாங்கிடுவேன்ப்பா, தேடினா கிடைக்கும். நீங்க அதெல்லாம் எதுவும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. என்ன? ஏம்மா, அண்ணன் என்ன வரலையா? இவ்வளோ நேரம் ஆயிட்டு. அதை ஏன் கேட்க ஜீவா, அவன் சாதாரணமாக வர மாதிரி இருந்தால் இந்நேரம் வந்திருப்பியான். இவ்வளோ நேரம் ஆயிட்டுனாவே குடிச்சிட்டு தான் வருவான் பார்த்துக்க. ஏம்மா, என்னம்மா சொல்லுதீய? இன்னும் அண்ணன் இப்படியே இருந்தா எப்படிம்மா? ஸ்னேகா நீ வருத்தப்படுவாவில்ல? அதெல்லாம் எவ்வளோ தூரம் படிச்சு சொல்லி பார்த்துட்டியும் அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஜீவா, வந்துட்டியா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? அண்ணி, பெரியம்மா வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் நீ. ஓ அப்படியே ஜீவா, புது அண்ணி சமையல்லாம் எப்படி இருக்கு? பெரிய அண்ணி அதெல்லாம் சூப்பராக சமைக்கிறாவ. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா நீ? நான் எத்தனை டைம் ஃபோன் பண்ணிட்டேன் ஜீவா, எடுக்கவே மாட்டேங்கிறாவ. என்ன ஒரே கும்பலா இருக்கு? தேவா, ஏன்டா இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிற? ஏம்மா,
என்ன மன்னிச்சிருமா, இனிமே குடிக்க மாட்டேம்மா. தேவா ஏப்பா நீ என்ன மன்னிச்சிருப்பா, இனிமே குடிக்க மாட்டேன்பா. எங்க அப்பாவுக்கு மீசையை காணோம். திருந்தாத ஜென்மம். ஏம்மா யாரும்மா இவன்? டெலிவரி பாய் தானே? இன்னைக்கு எதையோ ஆர்டர் போட்டு தொலைஞ்சிருக்கா என் பொண்டாட்டி கறி. டேய் தேவா, அது ஜீவாடா. என்ன ஜீவானே? நீயா ஜீவா? நான் ஏதோ டெலிவரி பாய்ன்னு நினைச்சிட்டேன். உங்க அண்ணி கறி இருக்கா பாரு மூதேவி, அவளுக்கு ஸ்ரீதேவின்னு நினப்பு. ஆன்லைன்ல எதையாவது ஆர்டர் போட்டு மூஞ்சில தடவிட்டு கிடப்பா. அதனால தான் கேட்டேன் ஜீவா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காது என்ன? ஜீவா காலையிலே கிளம்பி எதிரி குச்சி ஓடி போயிரு என்ன, இல்லைன்னா அம்மா உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா. கல்யாணம் மட்டும் பண்ணிக்காது ஜீவா. தேவா என்ன எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கிடலாம், நீ போய் படு போ. ஏம்மா நீ டென்ஷன் ஆகாதம்மா, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏம்மா பேய் என்ன? ஜீவா நீ எழுந்து போய் ரெஸ்ட் எடு. அவன் அப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு கிடப்பான். கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே இதை யார் வெல்லுவா, யார் வெல்லுவா? ஓ ஜீவா கல்யாணம் பண்ணிக்காதடா. கல்யாணம் மட்டும் பண்ண இவ்வளவுலாம் நம்மள துவைச்சு காய போட்டு அயன் பண்ணி விட்டுருவாளுங்க. ஜீவா சொல்லுதேன்ல, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. ம் சரிம்மா. ஏப்பா மீசை ஏப்பா எடுத்து அம்மா மாதிரி அசிங்கமா இருக்கு பாரு. பேதியில ஏறுவான். காலையில இருக்கு உனக்கு. ஏம்மா என்ன பெத்தவளே, எங்க போன? சாப்பிட ஏதாவது கொடுமா, பசிக்குது. ஸ்னேகா இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து தொண்டையில கொட்டு. எங்கப்பா என்னப்பா பொம்பளை பொருள்ல பேசுற? அடியே ஸ்னேகா, இளவு மவளை ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வாடி. ஐயோ ஒழுங்கா கீழே இறங்கிடு. முடியாது, நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் வருவேன். மேலே ஏறிட்டு வந்து அடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒழுங்கா இறங்கிட்டு பாத்துக்க. பிள்ளைங்கெல்லாம் தூங்கிட்டு கிடக்கு. பொட்டை பிள்ளைய பெத்து வச்சிருக்குமே, கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா இப்படி பண்ணுவியா? இன்னொரு தடவை இப்படி குடிச்சிட்டு வந்த சோத்துல விஷம் வைக்கிறதுக்கு தயங்க மாட்டேன் பாத்துக்க. அடி போடி, நீ வைக்கிற ரசமே விஷம் கணக்காத்தான் இருக்கும். இதுல தனியா வேற எனக்கு விஷம் வைக்கணுமா? தினம் தினம் நீ போடுற சோத்தை தின்னுதான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன். என்ன திமிரு உனக்கு? உனக்கெல்லாம் சோறாக்கி போடுதே இல்லை, எனக்கு தேவைதான். பேதியில போவான். உன்னால இன்சியல் பிரச்சனைக்காண்டி வச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒழுங்காட்டி இறங்கி வந்துடு, இல்ல சோபாவோட வச்சு கொளுத்திப்பிடுவேன் பாத்துக்க. அடியாத்தே, ராட்சசி செஞ்சாலும் செய்வா, பேசாம இறங்கிடுவோமா? இறங்குனாலும் உசுருக்கு ஆபத்து. ஒழுங்கா போய் சோத்தை போட்டு தின்னுட்டு பேசாட்டி படுத்துரு. அதை விட்டுட்டு இங்க ஏதாவது அலப்பறை பண்ணிட்டு கடந்த முண்டாசோட தரத்தான்னு இழுத்துட்டு போய் வெளியில போட்டு வந்துடுவேன். ஏய், நீ போய் படுடி, எனக்கு சாப்பிட்டுக்கு தெரியும். இந்த மைசூர் மகாராஜா சாப்பிடலன்னு தான் இப்ப அழுகுறாங்க. பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கு, சத்தம் வரக்கூடாது, அதுக்கு தான் நின்றுட்டு இருக்கேன். ஏய் போடி, நாங்கெல்லாம் எவ்வளோ அடிச்சாலும் ஸ்டெடியா இருப்போம். காலையில இருக்கு உனக்கு கச்சேரி. ஏம்மா போயிட்டாடா. யாரா இது வீட்டுக்குள்ள மரம் வச்சிருக்கிறது? எல்லாம் இவ வேலையாத்தான் இருக்கும், பைத்தியக்காரி. ஆளப்பேரு கத்திரிக்காய்க்கு கால் முளைச்ச மாதிரி. இந்த சினிமாவில் வர்ற மாதிரி காதல் வந்துட்டா பசி தூக்கம் கூட இருக்காது போல. பெரியம்மா வீட்டில் சரியா சாப்பிடவே முடியல, இப்ப தூக்கமும் வரல. அவன் நினப்பாவே இருக்கு, பார்க்கணும் போல இருக்கு. மறுபடியும் எப்போ பார்ப்பேன்னு தெரியல. அம்மா கூட இல்லாட்டி கூட வீடை போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம் பின்னாடியே போயிட்டு. இப்போ எப்படி அவள் வீடை கண்டுபிடிக்கிறது? முருகா, திரும்ப உன் கோயிலுக்கு வாரேன், அந்த பொண்ணை என் கண்ணில் காட்டு. எம்மாடியோ தண்ணி கீழே போயிட்டு இருக்கு. ராக்கம்மா, நான் தான் முதல்ல வச்சேன். என்னடி முதல்ல வச்சேன் பண்ணி வச்சேன்னு கணிச்சிட்டு கிடக்க? ராக்கம்மா என் குடத்தை கொடு. முடியாது, நான் தான் முன்ன பிடிப்பேன். நான் தான் வைக்கணும், நான் தான் முன்ன வந்தேன். நீ எப்படி வைக்கிறேன்னு நான் பார்க்குறேன், நீ எப்படி வைக்கிறேன்னு நான் பார்க்குறேன். ஏ கருவாச்சி, எட்டி ஓச்சனா செவுத்துல போய் சாணி மாதிரி அப்பிக்குவ பார்த்துக்க. ஆமாம், நாங்கள் கருவாச்சி, இவ செக்க செகப்பி ஒரு பக்கம் இழுப்பி. என்னடி பண்ணுவ? வாடி உண்டி கொண்டி பார்த்துருவோம், வாடி. ஏய் தலையில கை வைக்காதடி. ஆமா, அப்படியே 60 அடி கூந்தல் வச்சிருக்கிறா. இவ தலையில கை வச்சுட்டாலும் தண்ணி கீழே போயிட்டு இருக்கு. இவளுங்க என்ன முடிய பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காளுவ. சரி, நம்மளுக்கு என்ன, நம்ம போய் தண்ணி குடிப்போம். ஏய் சக்கம்மா, என் தலை மேலே கை வச்சா உன்ன சும்மா விட மாட்டேன். வந்துட்டா கொப்பரை வாயை வச்சுட்டு. இவ பெரிய வாயழகி. இவ என்ன சொல்லுதா? சின்ன பொண்ணு வா, இங்கதான் தண்ணி பிடிக்கணும். எப்பயுமே இங்கே தான் தண்ணி வருமாக்கா?
ம் ஆமாம் சின்ன பொண்ணு, தண்ணி வந்தால் நான் உனக்கு சொல்லியே என்ன. ம் சரிக்கா. சரி வா போய் பிடிப்போம். ஏக்கா அங்கே என்ன 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காளுவ? சின்ன பொண்ணு, தண்ணின்னு வந்தாவே இங்கே எப்போவுமே சண்டையாக தான் இருக்கும் பார்த்துக்க. போன முறை தண்ணி வரும்போது உன் மாமியாவுக்கும் குப்பாய் கழுவியும் சண்டையாயிட்டு. ஏக்கா என் மாமியாவா சண்டை போட்டது? ம் ஆமாம் சின்ன பொண்ணு, உன் மாமியா கூட பரவாயில்ல, என் மாமியாவாக இருந்தால் அவ்வளோ தான் பார்த்துக்க. ஏக்கா போய் விளக்கியாவது விடலாம் வாங்கக்கா. சின்ன பொண்ணு அதெல்லாம் வேணாம்வா, நம்ம போய் தண்ணி பிடிக்கிறது பார்ப்போம். ராக்கம்மா ஒழுங்காக கையேடு, நான் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். சோம்பேறி சோறு கேட்டா தின்னுட்டு தின்ன கேட்டான்னு வந்துட்டா இப்போ தான் காலையிலே சண்டைக்கு. இவ ரொம்ப சுறுசுறுப்பு, பார்க்குறவங்களுக்குலாம் அருவருப்பு. என்ன பேச்சா வந்துட்டா. ஏம்மா நீ சிறத்தாய் மருமவ தானே? ம் ஆமாம். பேர் என்னம்மா? சின்ன பொண்ணு. நல்ல பேர். நீ குந்தாணி மேலேயே வந்து உழுவுதா பாரு. ஆமாம் நான் குந்தாணி, இவ இடுப்பளை சிம்ரன். போடி, உன்னை நசுக்கியே சாவடிச்சிடறேன்டி. அம்மா ஏக்கா இங்கே பாருங்க உருண்டுட்டு கிடக்குறாளுவ. கண்டுக்காத, தண்ணியை பிடிச்சிட்டு விலைக்கு விட்டுக்கலாம். என்னக்கா இது இப்படியே அடிச்சிட்டு கிடக்குறாளுவ? ஊர் நான் என் கேட்கணும்னு வை, ஆளாக இருந்துருவாளுவேன். இப்போ பாரேன். ஏ ராக்கம்மா ஜக்கம்மா, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த செல்லத்தாய் மருமக வந்திருக்கு பாரு. சக்கம்மா கேட்டியா? செல்லத்தாய் மருமக வந்திருக்கான். யார் இப்போ ஓடி அனுச்சு அந்த பிள்ளையா? அதே தான். சரி வா போய் விசாரிப்போம். ஏம்மா நீ தான் செல்லத்தாய் மருமவளா? ம் ஆமாம், என் பேர் சின்ன பொண்ணு. செல்லத்தாய் உன்னை நல்ல முறையில் நடத்துதா? உங்கள் அம்மா வீட்டிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா? அம்மா வீட்டில் எத்தனை பவுன் போட்டாவ? அடிச்சுட்டு உருண்டுட்டு கிடந்தாளுவ. ஸ்னேகாக்கா சொன்ன மாதிரி ஊர் நாயம் கேட்க என்னவா வாயை பொழக்கிறாளுவ? ஏம்மா ஊர் நாயெல்லாம் அப்புறம் கேட்கலாம், முன்ன பாரு அங்கே கை இழுத்துட்டு கிடக்குது, இங்கே கால் நசுங்கி போய் கிடக்கு, அதை பாருங்க போய் தண்ணி முன்ன பிடிங்க. சின்ன பொண்ணு தண்ணி தூக்கு போவோம். சரிக்கா. பாத்தியா புள்ள சரியான வாய். ம் செல்லத்தாய்கிட்ட இந்த பிள்ளை மாட்டிச்சுன்னு நினச்சேன், ஆனால் இந்த பிள்ளைகிட்ட தான் செல்லத்தாய் மாட்டியிருக்கு. சரிம்மா நம்ம போய் தண்ணியை பிடிப்போம், கூட்டம் வந்துடும். நான் தான் ஃபஸ்ட்டு பிடிப்பேன். நான் தான் பிடிப்பேன்னு சொல்லுதேன் இல்லை, முடியாது, நான் தான் பிடிப்பேன். என்ன திமிரு உனக்கு? ஆமாம் எனக்கு திமிரு, இவங்க பெரிய அன்னை தெரசா. ஹலோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த எபிசோட் கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? நன்றி, வணக்கம்.